ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இந்த பூண்டு சட்னி வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சு நம்ம செய்கிறோம். ஸோ அதனால் வந்து வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க குயிக்காக இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த பூண்டு சட்னி பண்ணுறதுக்காக நல்லா வந்து ஒரு ஹெவி பாட்டம் கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சட்னி பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயமும் பூண்டையும் வதக்கி வச்சு அரைச்சி நம்ம செஞ்சோம்னா வந்து சட்னி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயமும் வதக்கிறதுக்காக நான் வந்து நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம். 4 வந்து காஷ்மீரி சில்லி, அதாவது காஷ்மீரி மிளகாய், அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 நார்மல் மிளகாய் போல் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி சில்லி நல்ல கலரும் கொடுக்கும், அதே நேரத்தில் வந்து சட்னியோட குவான்டிட்டியும் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இதோட 10 மலைப்பூண்டு போல் சேர்த்துருக்கேன். சைனா பூண்டு இல்லாமல் மலைப்பூண்டு சேர்த்துக்கோங்க, சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அதே மாதிரி பூண்டும் நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு வந்து பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் சட்னியில். ஸோ நல்லா வதங்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சட்னியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ வந்து மிளகாய் வந்து அந்த வதக்கி வச்சுருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய், அதுக்கப்புறமா வந்து சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கி இருக்கிறதுனால நல்லா வந்து சூப்பரான ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாது. அதனால் நிறைய குவான்டிட்டி கூட நம்ம அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த சட்னியை நான் அரைச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஒரு வந்து க்ரீமியாக சூப்பராக இருக்குது. நம்ம வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால நல்ல வந்து ஒரு குவான்டிட்டியும் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு சட்னி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. அண்ட் மசாலா தோசாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு லேயர் இந்த சட்னி அப்ளை பண்ணிவிட்டு மசாலா தோசை கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து சுட சுட இட்லி வந்து அதுக்கு வந்து பூண்டு சட்னி அரைச்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோட ரெசிபி வேணும்னாக்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from பிரேமலதா அரவிந்தன். Bye.